அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுதான் டீ கடை ஆனியன் சமோசா. சமோசா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. டீ கடைகளில் சமோசா கொண்டு வச்ச உடனேவும் காலியாகக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இன்றைக்கி அதே சுவையோடு நம்ம வீட்லேயேவும் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம் டீ கடை சமோசா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சமோசா செய்கிறதுக்கு சமோசா ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலேயே நம்ம செய்ய போகிறோம். இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ்டு சமோசா ஷீட்ஸ். அது அவ்வளவா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இப்போ நம்ம ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த சமோசா ஷீட்ஸை வீட்டிலையே பண்ண போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்க முடியும். கண்டெய்னரில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி சமோசா ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு. அது கூடவேவும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூடவேவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனைக்காக. இப்போ லேசாக இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெயோட இந்த மாவை நல்லா கைகளால் பிசைஞ்சிருங்க. எண்ணெயும் மாவும் நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயோட மாவை நம்ம கலந்து செய்கிறப்ப சமோசாஸ் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த மாதிரி மாவு பொட்டு பொட்டாக இருக்கணும், அதுதான் சரியான பதம். அப்போ தான் சமோசாஸ் நல்லா கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை பூரி மாவை விட ரொம்ப இறுக்கமாக நம்ம பிசைஞ்சுக்கிடணும். அப்போ தான் சமோசா ஷீட் பண்ணுறப்ப ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவை நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழுத்தினா தான் விரல் உள்ளே போகுது. அந்த அளவுக்கு நீங்கள் இறுக்கமாக பிசைஞ்சுக்கிடணும். இப்போ இதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி வச்சுருங்க, மாவு ஆறாமல் இருக்கும். வாங்க சமோசாக்கு ஷீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாவை 2 பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி பலகையில் இந்த மாதிரி ரா ஃப்ளார் அதாவது பச்சை மாவு நிறைய தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சப்பாத்தி தேய்க்க முடியும். அந்த பலகையிலையும் நல்லா ஒட்டாமல் வரும். இது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா தின் ஷீட்டாக இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடணும், அதாவது தேய்ச்சிடணும். நல்லா அழுத்தி தேய்க்கணும். இப்போ நம்ம மாவு ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சதுனாலையும் ரா ஃப்ளார் தெளித்ததுனாலையும் கொஞ்சம் கூட ஒட்டாது மாவு பலகையில். அதனால் நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தனாலும் இதை நம்மளால் தேய்க்க முடியும். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிக்கணும். இந்த அளவு மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பெரிய சப்பாத்தியாக இதை தேய்ச்சிக்கிடணும். இப்போ இதை 4 பக்கமும் சுற்றி கொஞ்சமாக வெட்டி எடுத்துருங்க. அப்போ தான் சமோசா ஷீட் நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த வெட்டின மாவையும் நம்ம பின்னாடி இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம், வேஸ்ட் ஆயிரும்ட்டு. இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இவ்வளவு மாவு நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இதை நம்ம திருப்பியும் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் ஷீட்டு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக நமக்கு சமோசாஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஷீட்டை அப்படியேவும் ஒரு தவாவில் போட்டு ஒரு 10 செகண்ட் ஒவ்வொரு சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஸ்டவ்வு. ஒரு 2 தடவை இந்த மாதிரி பெரட்டி எடுத்துருங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சமோசா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறப்ப. இப்போ இதை 2 பகுதியாக இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு 2 சீட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அருமையாக வீட்லேயும் சமோசா ஷீட் தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நீங்கள் ஷீட் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ வாங்க நம்ம சமோசாஸ்க்கு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து பெரிய துண்டுகளாக இருக்கிறப்ப சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ இது கூடவேவும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டியிருக்கணும், அதாவது ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும் உருளைக்கிழங்கு. இதையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூடவேவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவேவும் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி நான் சேர்த்துருக்குறேன். அது கூடவேவும் ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரவுட்டடு கொண்டக்கடலை வந்து 8 விசில் கொடுத்து வேக வச்சு அதையும் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. நம்ம வந்து இதுக்கு மிளகாய் சேர்க்கலை. இப்போ இது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம மிளகாய் சேர்த்த கடிப்படுங்கிறதுனால தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ சமோசா ஷீட்டு ஒட்டுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இது நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க ஷீட் வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு கார்னரில் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அந்த நீல வாக்கு பகுதியை வந்து பழையபடியும் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிருங்க. இப்போ அந்த பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பகுதியை இந்த மாதிரி எடுத்து மடக்கிடுங்க. இப்போ இந்த பகுதியை வந்து கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து அப்படியே வந்து ஒட்டி வச்சுருங்க. இது அப்படியே நல்லா ஒட்டிடும். அவ்வளோதான், நம்ம அழகாக சமோசாஸ் வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா சமோசா ஷீட்ஸையும் வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு திருப்பி அதே ஃபோல்டிங்கில் இப்படி மடிச்சிங்கன்னா ஒரு பொட்டலம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை வந்து மீதி இருக்கிறத இந்த மாவை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், என் பொண்ணு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். வாவ், சூப்பராக மடிச்சிட்டா. அவளுக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னை விட அழகாக பண்ணியிருக்கிறா, சூப்பராக பண்ணிட்டா. இப்போ எல்லா சமோசாஸையும் நாங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம். இப்போது எல்லாமே பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை வந்து ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், மிதமான தணலில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சமோசாவை வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால வந்து சமோசாஸ் ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும். முதல்ல ஒரு சமோசாஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற பதத்துலேயே வந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா சமோசாஸையும் நம்ம இந்த மாதிரி பதத்தில் எடுத்துடணும் முதல் தடவை. திருப்பி 2வது தடவை வந்து போடுறப்ப கொஞ்சம் எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு சமோசாஸாக இந்த மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சமோசாஸ் வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் டீயும் டீ கடை சமோசாவும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு எழுதுங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.